பஞ்சாப் கிங்ஸ் இந்த வெற்றி வரலாறுல நீங்க இன்னைக்கு ஒழுங்கா விளையாண்டு வெற்றி பெற்றீங்கன்னா வரலாறுல உங்க பேர் வந்து நிலைச்சு நிற்கும். உங்களுடைய லெவன்ஸும் நிலைச்சு நிற்கும். உங்க தலைவிக்காக உங்க தலைவி வந்து 18 வருஷமா போராடுறாங்க. ஐபிஎல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து ஃபைனல் வின் பண்ணும், ஃபைனல் வின் பண்ணணும்னு நீங்க ஃபைனலுக்கு கொண்டு போவீங்கிற நம்பிக்கை உங்க தலைவிக்கு இருக்கு, எனக்கும் இருக்கு. ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும்தான், இன்னைக்கு நீங்க ஃபீல்டிங் நல்லா பண்ணிருங்க, நல்ல கேச்சஸ் எடுத்துருங்க, டாஸை வின் பண்ணிருங்க, சேசிங்னு சொல்லிருங்க, மும்பையை வந்து பேட் பண்ண செய்யுங்க. நீங்க நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க, கேச்சஸ் மிஸ் பண்ணாதீங்க, ஃபீல்டிங்ஸ் ஃபயரா பண்ணுங்க. இந்த விஷயம் நடந்துச்சு அப்படின்னா சேசிங்ல நீங்க அடிக்கிறீங்க. இன்னைக்கு மும்பையை பஞ்சராக்கி வீட்டுக்கு அனுப்பலாம். அதை வந்து பஞ்சாபால பண்ண முடியும். சிங்கோட பவர் என்னங்கிறத இன்னைக்கு பல்லே டான்ஸ் ஆட வைக்கிறீங்க. ஸ்டேடியத்தில் இருக்க அத்தனை பேரும் பல்லே டான்ஸ் ஆடணும், ஆடுவீங்க. அது நம்பிக்கை இருக்கு. பூம்ரா மட்டும்தான் அந்த பூம்ராவோட ஓவரையும் அடிக்க முடியும். கரெக்டாக விளையாண்டா அடிக்க முடியும். கான்ஃபிடென்ட்டாக இருங்க. நீங்கள் வந்து மும்பையை பார்த்து பயந்துராதீங்க. ஆர்சிபிக்கு எதிராக நீங்கள் நடந்த சின்ன தவறு என்னன்னா, நீங்கள் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்ல போயிட்டீங்க. அதை விட்டுடுங்க. இந்த மேட்ச் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும். மும்பையை அடிக்க முடியும். மும்பையை அடிக்க முடியாத டீம் இல்லை. உங்கள் தலைவிக்காக நீங்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து கான்ஃபிடென்ட்டாக விளையாண்டீங்க அப்படின்னா கேச்சஸ் மிஸ் பண்ணாதீங்க. ஃபீல்டிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பவுலிங் நீங்கள் எப்படி போட்டாலும் சரி கேச்சஸ் மிஸ் பண்ணாதீங்க. இந்த மேட்ச் ரென்மலையாக இருக்க போகுது, அதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த மேட்ச் ரென்மலை மட்டும்தான் இருக்க போகுது. அதனால் ஓப்பனிங்கை மட்டும் கட் பண்ணுங்க. மும்பையோட ஓப்பனிங்கை கட் பண்ணிட்டீங்கன்னா 1 down 2 down ஸ்லோ டவுன் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்கை மட்டும் தான் அடிப்பார். அவர் எப்படியாவது ஸ்பின் போட்டு விக்கெட் எடுத்துடலாம். பஞ்சாப் வெற்றி பெறும். தலைவியின் ஆட்டத்தை இன்று பார்க்க போறீங்க. இது 100% நடக்கும்.